வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 300 கிராம் அளவுக்கு முள்ளங்கியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். முள்ளங்கியே தண்ணி காய் தான், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், அதுலேயே வெந்துடும். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு, 2 சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நம்ம கலந்து விட்டுட்டு முள்ளங்கி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5-6 இலைகள் கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட முள்ளங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் கலர் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வேக வைக்கும் பொழுதும் உப்பு போட்டிருக்கோம், மசாலாவுக்கும் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் ஒரு சேர கிளறி டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். முள்ளங்கியை நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம் அப்படின்றதுனால ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயமாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். சுவையான முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.